13ல இருந்து பாப்போம் பாருங்க. இதுல என்ன கேட்காங்க 13வது கேள்வி? ஃப்ரீக்வன்சி சொல்றது என்ன? ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை அந்த வேவ் வந்து ஒசிலேட் ஆகிக்குது. அதாவது அந்த வேவ் வந்து ஒரு ஒசிலேஷன் சொல்றது வந்து ஒரு வேவ் லென்த்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்த டைம். ஒரு வேவ் லென்த் என்ன? மேல போய் கீழே எஸ் என்ன எஸ், இப்படித்தானே எஸ். அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா பாருங்க, எத்தனை எஸ் எத்தனை வந்திருக்குது? 1 2 3 ஆனா எத்தனை செகண்டுக்குள்ள? 0.5 செகண்டுக்குள்ள. அப்ப 3 டிவைடட் பை 0.5 அப்ப 6 ஹெர்ட்ஸ். சரியா? அப்படி வரும். 3 டிவைட் பை 0.5 6 ஹெர்ட்ஸ். அடுத்தது 1 2 3 டிவைட் பை 1 வந்து 3 ஹெர்ட்ஸ். மூணாவது வந்து 1 2 3 டிவைட் பை 2 எத்தனை? 1.5. வழங்கிட்டா? 3 1 மேல போய் கீழே அப்ப 1, திரும்ப மேல போய் கீழே 2, திரும்ப மேல போய் கீழே 3, அப்ப 3 டிவைட் பை 2 1.5. நாலாவது என்ன பிரச்சனை? 1 2 3 டிவைட் பை 3 1 ஹெர்ட்ஸ். வழங்கிட்டா? சிம்பிளான ஒரு விஷயம். வாட் இஸ் தி ஆன்சர் வித் மெம்பரைன்? பாருங்க, ஆன்சர் வித் மெம்பரைன் லெஸ், மெம்பரைன் குறைஞ்சது, சிங்கிள் மெம்பரைன் டபுள் மெம்பரைன், சிங்கிள் மெம்பரைன் டபுள் மெம்பரைன். கிரேட் என்ற சரிதானே கவனிங்க, இதே யூனிட்டை நான் வேற ஒரு எங்களை படிச்சு தந்தீங்க. எப்படி? எல்லா ஆர்கனல்ஸ்லையும் ஃபங்க்ஷன் 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 தனித்தனியா மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன் சரிதானே. அதே மாதிரி செல் வோலண்டா டெத் ஸ்ட்ரக்சர் சொல்லி படிச்சிருக்கோம், அதோட ஃபங்க்ஷன் யாமிக்கா. பிளாஸ்மா மெம்பரைன் ஃபங்க்ஷன், சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ஃபங்க்ஷன் அப்படி பார்த்துருக்கோம். இப்ப நான் சொல்றது வந்து மெம்பரைன்ஸை பத்தின விஷயம் சரிதானே, மெம்பரைன்ஸ் விஷயம். இதுல பாருங்க, இதுல யாராவது ஆன்சர் தந்தியாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரு? இதுல வந்து எங்க பேப்பர் சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ரைபோசோம், கோல்கி பாடி செகண்ட் ஆன்சர், குளோரோபிளாஸ்ட் மூணாவது ஆன்சர். சரி, இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்சரை வந்து உங்களோட சிலபஸ்ல ரைபோசோமை வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரியா? ஏனெண்டா உங்களோட சிலபஸ்ல பாருங்க, ரைபோசோமை பத்தி பேசக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க. They are very small organelle without a membrane. சொல்லாங்க they are small organelles without a membrane. ரைபோசோமுக்கு ஸ்பெஷலான கிக்கான விஷயம் என்னதுன்னா அதுக்கு வந்து மெம்பரைன் இல்ல. சரிதானே? மெம்பரைன் இல்ல. அது தவிர வேற மைட்டோகாண்ட்ரியாவை பத்தி பேசக்கொள்ள டபுள் லேயர்னு செல் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் போறோம்னா இந்த மெம்பரைன்ஸ் இருக்கிறது இல்லை என்று சொல்லியும் தனியா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுவும் நான் சொல்றேன். ஆர்கனல்ஸை பத்தி பார்க்கக்கொள்ள சரிதானே. சரி, அப்ப ரைபோசோம் வந்து என்ன சொல்லாங்க? மெம்பரைன்ஸ் இல்ல. ரைட். அதுல இன்னொரு விஷயம் இது பாருங்க. The structure submerged in the cytoplasm are named as organelles. Some organelles are surrounded by cell membrane. Some organelles are surrounded by cell membrane. For example, mitochondria, nucleus, endoplasmic reticulum, Golgi complex. இவ்வளவு பேருக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? மெம்பரைன் இருக்கும். அது ஷுவர். சரிதானே? மெம்பரைன் இருக்கும். அதே மாதிரி ரைபோசோமுக்கு வந்து மெம்பரைன்ஸ் இருக்காது. அப்ப மெம்பரைன் இல்லைங்கிறது நான் நினைக்கிறேன் லெஸ், சிங்கிள் மெம்பரைன் டபுள் மெம்பரைன். அப்ப லெஸ் சொல்றது வந்து மெம்பரைன் இல்லாதது என்ன. அப்ப எங்க இதுக்கு போகலாம்ன்றது ஆன்சர் வந்து ரைபோசோம். என்ன? ரைபோசோம் ரைபோசோம் ரைபோசோம். இதுல டபுள் மெம்பரைன் யாருக்கு இருக்குதான்னு கேட்டா இங்க பாருங்க, குளோரோபிளாஸ்ட். அதே மாதிரி இதுல சிங்கிள் மெம்பரைன் கோல்கி பாடிக்கு நியூக்ளியஸ். அப்ப நியூக்ளியஸை பத்தி பார்த்தோம்னு சொன்னா நியூக்ளியஸை பத்தி சொல்லாங்க இட் இஸ் சரௌண்டட் பை எ நியூக்ளியர் என்வலப். சரிதானே? இட் இஸ் சரௌண்டட் பை எ நியூக்ளியர் என்வலப். இப்படி ஒரு விஷயம் இதை பத்தி சொல்லாங்க. சரியானே? நியூக்ளியர் மெம்பர் என்வலப்.
அதே மாதிரி கொல்கி காம்ப்ளெக்ஸை பத்தி சொல்றாங்க. membrane bounded six stacks on the top of the other with associated secretory vesicles. சரிதானே? மெம்பரைன் வந்து மெம்பரைன் பவுண்டட் செக்ஸ் வந்து இதுல இருக்கும். சரியானே? இப்ப சிங்கிள் மெம்பரைனா டபுள் மெம்பரைனா? சரிதானே? இதான் நம்மகிட்ட இருக்கிற மெயினான கொஸ்டின். இப்ப நான் என்னதை தேடுறேன்னு சொன்னா, இதை ஃபர்தரா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல டக்குன்னு செல்லாம புக்ல இருக்கான்னு தேடி பார்க்கு. சரிதானே? புக்ல இல்ல என்று சொன்னது நாம மிச்சம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. சரிதானே? இதுல ஒரு விஷயம் சொல்றேன். நியூக்ளியஸும் வந்து டபுள் மெம்பரைன். நியூக்ளியஸும் வந்து மெம்பரைன் டபுள் மெம்பர். அப்ப ஷுவரா ரெண்டு அது வேற. சரியா? இந்த மைட்டோகாண்ட்ரியா தானே அது டபுள் மெம்பரைன். மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைன், நியூக்ளியஸ் டபுள் மெம்பரைன். சரிதானே? குளோரோபிளாஸ்ட் டபுள் மெம்பரைன். இவங்கெல்லாம் டபுள் மெம்பரைன் ஆகும். ரைபோசோம் என்னது? ரைபோசோம் வந்து மெம்பரைன் லெஸ், இல்லாட்டி மெம்பரைன் இல்லாதா? சரியானே? அப்ப ஷுவரா வந்து ஒன்னாகும். சரியானே? அப்ப இதை நீங்க பெருசா அலட்ட தேவையில்லை. நான் தேடி பார்த்தேன். அந்த சிங்கிள் மெம்பரைன் டபுள் மெம்பரைன் சிலபஸ் லெவல ஃபோக்கஸ்டா இல்ல. ஆனா மெம்பரைன் இருக்கிறது இல்லன்னு இருக்குது. சரியா? ஓகேவா? அதை பத்தி யோசிக்கோ. 15வது கொஸ்டினை பாருங்க. இதுல சிம்பிளா சொல்லுங்க பாப்போம் என்ன செய்யலாம்னு. ரெண்டு சைடையும் எட் பண்ணுங்க. என்ன என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஈஸ்ட் சைட்ல எத்தனை இருக்கு? ஈஸ்ட் சைட்ல நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க. ஈஸ்ட் சைட்ல பாருங்க 18 4 என்ன? அது ஈஸ்ட் சைட்ல நினைக்குது. 4 நியூட்டனும் ஈஸ்ட் சைட்ல இருக்குது. 18 4 22. அப்ப வெஸ்ட் சைட்ல என்ன இருக்குது? 22. அப்ப ஈஸ்ட்ல 22, வெஸ்ட்ல 22டா மைனஸ் பண்ண என்ன வரும்? என்ன ஆன்சர்? 0. கிட்ட விஷயம் ஏனண்டா ஆப்போசிட் சைடுன்னு சொல்ல கூட வந்து என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி வந்து ஆன்சர் வந்து 0வா வரும். சரியா? இது பெருசா அலர்ட் தேவை. அடுத்தது 16 1. சரியா? 16 இப்ப நான் ஒரு கேள்விக்கு எவ்வளவு நுழைவு தேவையோ அதுக்கேற்ற வந்து கேள்வி விளங்கப்படுத்துவேன். சில கேள்வியை மிச்சம் விளங்கப்படுத்த போறேன் அர்த்தம் என்னடா, அதை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப அந்த கொஸ்டினை நல்லா படிக்கணும். இதுக்கு என்ன நுழைவு தேவை? இந்த ஈக்குவல் இன்ஃபெக்ஷனுக்கு நுழைவு தேவைண்டா ஆப்போசிட் மைனஸ் பண்ணணும், சேம் டிரெக்ஷன் எட் பண்ணணும். அவ்வளவு பெரலல் என்றாலும் எட் பண்ணணும். இவ்வளவு தான் அந்த யூனிட் நம்பர் 12. நீங்க எவ்வளவு சுத்தி படிச்சாலும் இந்த இவ்வளவு விஷயம் தானே அதுல இருக்குது. விளங்கிட்டா? அடுத்தது இதுல பாருங்க, ரெஸ்பிரேஷனை பத்தி பேசக்கொள்ள பிளான்டோட ரிலேட் இல்லாத என்னன்னு கேட்டா லாக்டிக் ஆசிட். டிரெக்ட் அவசியம் இல்லை. மீன் அது அனிமலோட ரிலேட்டடான விஷயம். எனோரோபிக், அதாவது ஆக்சிஜன் இல்லாத டைம் குளுக்கோஸ் டிரெக்டா பிரேக் ஆனா அனிமல் என்ன வரும்டா லாக்டிக் ஆசிட் என்கிற ஒரு ஆசிட் ஒன்று வரும். இதுதான் நம்மளோட மசில் வந்து பிடிக்கிறது. என்ன கிரக் ஆகுறதுக்கு 100 மீட்டர் ரேஸ்ல சடுனா ஓடக்கொலை. சரிதானே? ஒரு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லாம சரிதானே டக்கண்டா போல ஒரு வேலை செய்யக்கொள்ள லாக்டிக் ஆசிட் என்ன செய்யற போது அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யணும்? அது நமக்கு அனிமல்ல வரக்கூடியது. அது அனிமல்ஸ்ல. அப்ப பிளான்ட் இல்லையே. அப்ப லாக்டிக் ஆசிட் தான் ஆன்சரா? சொல்லாங்க பாருங்க. நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸ் என்று கேட்கறதால லாக்டிக் ஆசிட் வராது. மத்தெல்லாம் பேரும் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இந்த கேள்வியில லாக்டிக் ஆசிட்டை தூக்கி போட்டு ஆக்சிஜனை போட்டு இருந்தாலும் ஆக்சிஜன் ஆன்சர். ஏன் தெரியுமா? ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராடக்ட் இல்ல. என்னது? ஃபேக்டர். உங்களுக்கு தேவை ஆக்சிஜன் போய் உடஞ்சி வெளியால வராது. என்னது? ப்ராடக்ட் தான். என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அப்ப ஆக்சிஜன் ப்ராடக்ட் இல்ல, ஃபேக்டர். போட்டோசிந்தசிஸ்ல ஆக்சிஜன் வந்து சரியா? போட்டோசிந்தசிஸ்ல வந்து ஆக்சிஜன் என்னது? ஆக்சிஜன் வந்து ப்ராடக்ட், வெளியேற போறது. ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வெளியேற போறது. சரியா? அப்ப இங்க கேள்வி வந்து ப்ராடக்ட் என்ற விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரியாக்ஷன் நடந்து வெளியாகிறது, வெளியால வாருது, ரிசல்ட். சரியா? அப்ப இங்க ஆக்சிஜன் வந்து இருந்தா ஆக்சிஜன் ரிசல்ட் இல்ல. ஆக்சிஜன் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட் இல்ல, அது ஃபேக்டர். விளங்கிட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 18வது கேள்வி என்ன? ஈஸியான ஒரு கேள்வி. என்ன? excretion is a waste product producing metabolic from the body is known as excretion. அந்த 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி excretion தான் ஆன்சர். In which of the following situation does a coupler force does not take? coupler force என்ன மீனிங்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் clockwise-ல இருப்பார், இன்னொருத்தர் anti clockwise-ல இருக்கிறதால அந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் ஒன்று கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? ரொட்டேஷன் உண்டு. விஷயம் ரொட்டேஷன் கிரியேட் ஆகுறது இல்ல. ஒருத்தர் clockwise-ல இருந்தா லெஃப்ட் டு ரைட் சுத்தினா இன்னொருத்தர் ரைட் டு லெஃப்ட் சுத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேரிங். என்ன? ஸ்டேரிங்க நாம ரொட்டேட் பண்ணணும்டா ஒரு கையை clockwise மாதிரி கீழே பணிச்சமெண்டா இன்னொரு கையை ஆன்டி clockwise-க்கு லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் என்ன செய்யணும்? திருப்பணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு வந்து என்ன செய்யும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்.
இப்ப இவர் 8 இவர் 8 என்றா ரெண்டும் சேர்ந்து 16 போகும். இவர் 10 இவர் 10 என்றா ரெண்டும் சேர்ந்து இட் வில் கிவ்ஸ் யூ 20 நியூட்டன். கிளியரா? அப்ப இந்த இடத்துல பாருங்க எது வரும்? கீ டு த லாக். எஸ், கீ என்று சொல்றது என்னது? சுத்தமேனு சுத்த கோல கீட ஹெட் வந்து ஒரு விரல் கீழே படிக்கும், இன்னொரு விரல் மேல படிக்கும். அப்ப ஒன்று கிளாக் வைஸ் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ். ஆனா இதுல ஒரு பிரச்சனைக்கு பாருங்க, பெடலிங்க பைசிக்கல், அதுல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வருது பாருங்க. பைசிக்கலை சுத்தக்கோல நீங்க ரெண்டு பேரையுமே முன்னுக்கு தான் சுத்துறீங்க, அப்படித்தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெடல் மூவ் ஆக போல, அப்படித்தானே? ரெண்டுமே எங்க போகுது? ஒரே டிரெக்ஷன்ல சுத்துது. நீங்க தனித்தனி யோசிச்சு பாருங்க. வலது கால் பெடல் எப்படி சுத்துதோ முன்னுக்கு சுத்துது, இடது கால் பெடல் எப்படி சுத்துது பின்னுக்கா சுத்துதோ? இல்லையா, அதுவும் முன்னுக்கு தானே சுத்துது. யோசிச்சு பாருங்க. வலது கால் பெடல்ல தனியா யோசிச்சு பாருங்க, முன்னுக்கு சுத்துது. இடது கால் பெடல்ல முன்னுக்கு தானே சுத்துது. என்ன, இவர் கொஞ்சம் முன்னுக்கு ஃபெஸ்ட்டுக்கு போவார், இவர் செகண்டுக்கு வருவார். ஆனா ரெண்டு பேருமே ஒரே இடத்தான் சுத்துறாங்க. சோ ரெண்டு மூவ்மெண்ட்டும் சேம் டிரெக்ஷன். அப்படி இருந்தா அது என்னது? அது வந்து இது இல்ல, அது வந்து பேரலல் ரியாக்ஷன். அது வந்து இது இல்ல, அது ஸ்க்ரூ டிரைவர் அப்படி இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்க்ரூ டிரைவர் அந்த முன்னுக்கிற அந்த கூறிக்கு தானே நான் சொல்றது வந்து அந்த ஃபிளட் ஸ்க்ரூ டிரைவர். அதுல முன்னுக்கிற கூர்ல வந்து ஒன்று கீழே சுத்தினா இன்னொன்று மேல சுத்தி, கீழே சுத்தினா இன்னொன்று மேல சுத்தும். ஸ்டேரிங் மாதிரி தானே. என்ன அது சின்னதா இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் வந்து அந்த அந்த நெயில்டு அந்த பின்னுக்கு கொண்டையில வந்து சுத்தக்கூடாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும், சரியா? அப்ப பெடல் தான். ஆனா ஹெண்டில் இருந்தா பைசைக்கிள் ஹெண்டில் இருந்தா அது வரும், சரியா? இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கேள்வி. நல்லா இருக்கு இந்த கேள்வி உண்மையா. விச் மாலிகுல் ஹேஸ் a central atom is the noble gas? அண்ணா கெமிஸ்ட்ரி வரக்குள்ள கொஞ்சம் டீப்பா தானே விஷயத்தை செல்லணும். பாருங்க, சிம்பிளா செல்லம் பாருங்க. இது PCl5 வேண்டா நான் சொன்னது என்னது? PCl5 வேண்டா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாஸ்பரஸ், சரியானே? 5 இருந்தா 5 குளோரின் அதை சுத்தி இருக்கு. PCl5 எப்படி? பாஸ்பரஸும் அதை சுத்தி 5 குளோரினும் வரும். பாஸ்பரஸை சுத்தி 5 குளோரின்ஸ் வரும், சரியா? அப்ப நீ கவுண்ட் பண்ணி பார்த்தா 2 8 2 4 6, சரிதானே? படிங்க பாருங்க. AlCl3 மிதிக்கு PCl5 மிக்குது, சரியா? AlCl3 மிதிக்கு PCl5 மிக்குது. AlCl3 ப்ராப்ளம் என்னன்னா அலுமினியம் வந்து 13 நம்பர் 13 2 8 3. ஸோ லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3 தான். ஸோ குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் தரலாம், சரிதானே? ஸோ 1 2 3 3 குளோரினோட தான் பொண்ட்ல வரும். அப்ப 3 பொண்ட் தான் வரும். AlCl3க்கு சுத்தி எத்தனை பொண்ட் வரும்? 3. அப்ப 3 பொண்ட் எத்தனை எலக்ட்ரான்? 6. அப்ப ஒக்டேட் ஆகலையே, ஒக்டேட் ஆகல. அப்ப AlCl3 வந்து கம்ப்ளீட் ஆகல. PCl5க்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 கூடு. ஏன்? 5 பொண்டுங்கிறதால PCl5க்கு வந்து 5 பொண்டுங்கிறதால 2 2 2 2. அப்ப மொத்தம் பாஸ்பரஸை சுத்தி கடைசி என்னது வேலன்ஸ் செல்ல வந்து இப்ப 10 எலக்ட்ரானா போயிடுது. ஆல்ரெடி பாஸ்பரஸ் எத்தனை? 15 நம்பர் 15, சரியா? 15 எப்படி சொன்னா 2,8,5. இப்ப 2,8, கடைசி ஷெல் எப்படி போயிடுதுன்னா 10 போயிடுது. எப்படி? 2,8,10 சும்மா சொல்லனே. அப்ப இது வந்து உண்மையா கவுண்ட் பண்ணி பார்த்தா சரிதானே 20. 20ங்கிறது இதுல இல்ல, நோபல் கேஸ் இல்ல. நோபல் கேஸ் நம்பர் தெரியுமா? நோபல் கேஸ் நம்பர் என்ன? 2 2 10 18. ஹீலியம் நியோன் ஆர்கன். ஹீலியம் போல இருக்கணும், இல்லாட்டி நியோனை போல 10 இருக்கணும், இல்லாட்டி ஆர்கனை போல 18 இருக்கணும். 3 விஷயம் இருக்கும், சரியா? அப்ப இவர்கிட்ட கடைசி எத்தனை? அலுமினியத்துல கேஸ் பாருங்க. அலுமினியம் ஆல்ரெடி 13. அப்ப 2 8. இப்ப கடைசியா 6 வந்து சேர்ந்துட்டு அப்ப எவ்வளவு? 16 போயிடுது. இல்ல 16 வராது, ஒன்லி 18 வரணும், இல்லாட்டி 10 வரணும், இல்லாட்டி 2 வரணும். அப்ப அலுமினியத்துக்கு மேல அடுத்து என்ன? BCl2. BCl2 வந்து B4. பீட நம்பர் வந்து 4. பீட ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அவரை 2,2. பெர்லியம் எப்படி? 2,2. என்ன 4 தானே? ஃபர்ஸ்ட்ல எப்பயும் 2 தான் நீக்கி, மேக்ஸிமம் 2 தான் நீக்கிடும். அப்ப அடுத்ததுல 2 அவர் என்ன செய்ய போறார்? 2 குளோரின் தான் எடுக்க போறார். அப்ப BCl2 எப்படி வர போகுதுண்டா, ஒரு பெர்லியத்துக்கு பக்கத்துல இங்கால பக்கம் ஒரு குளோரின், லெஃப்ட் சைட்ல ஒரு குளோரின், ரைட் சைட்ல ஒரு குளோரின். அப்ப பாருங்க, 2 ஒரு பாண்ட் ஒரு பாண்ட். அப்ப மொத்தம் எத்தனை பாண்ட்? 2 பாண்ட் தான். அப்ப கூட்டி பார்த்து எவ்வளவு வருமெண்டா 4 எலக்ட்ரான் தான் கடைசி எரிக்க போகுது. அப்ப ரெண்டாவது ஷெல்ல 2 இருந்தது, இப்ப என்ன போயிடுது? 4 போயிடுது. அப்ப பெர்லியத்துல கன்ஃபிகரேஷன் இப்ப யோசிச்சா 2,4. அப்ப எத்தனை? 6 தானே வருது. 6 தேவையில்லை நமக்கு. ஒன்று 2 இருக்கணும், இல்லாட்டி 10 இருக்கணும், இல்லாட்டி 18 இருக்கணும். நோபல் கேஸ் ஆகுறது ரைட்டா விஷயம். அப்ப இந்த கொஸ்டின் படி பார்த்தா
நமக்கு என்ன பிரச்சனை? NH3 தான் அந்த சான்ஸ் இருக்குது. ஏன்? நைட்ரஜன் ஆல்ரெடி 5, கடைசி எத்தனை இருக்கும்? 5. 5ல 3 ஹைட்ரஜனுக்கும் கொடுத்தா இப்ப கையில ரெண்டு பொண்ட்ல ஒன்று. அப்ப ஹைட்ரஜனையும் சேர்த்தா 3 பொண்டா போயிடுச்சு. அப்ப 3 பொண்ட் எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான். அவர்கிட்ட இப்ப எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அப்ப 8 ஆகுது. அப்ப வேலன்ஸ் ஷெல் என்ன செய்யுது? NH3ல கம்ப்ளீட்டட். சரியா? அப்ப அது வந்து என்னது? 2,8. அப்ப 10 ஆகண்ட ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இல்லைங்களா? சோ அது வந்து நோபல் கேஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்ன மிஸ் ஆகிட்டு நமக்கு? கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17ல பாருங்க, CH3OH மோல மாஸ் தந்திருக்காங்க. எத்தனை? 32 கிராம் மோல். அதுல அப்படின்னு என்ன மீனிங்? 32 கிராம் CH3OH வந்திருக்கு தானே, எத்தனால். இதுதானே மெத்தனால். CH3OH மெத்தனால்ட 33 கிராம் வந்து எத்தனை மோல்? 33 கிராம் வந்து ஒரு மோல். அதாவது 33 கிராம் பெர் மோல் என்ற மீனிங் வந்து 32 கிராம் வந்து ஒரு மோல். 32 கிராம் வந்து ஒரு மோல். அப்ப 16 கிராம் எத்தனை மோல்? ஹாஃப். அண்ணா சரி. ஒரு மோலுக்கு நாம எப்படி எழுதுற? ஞாமிகா 6 into 022 into 10 to the power 23. அப்ப ஹாஃப் மோல் என்றால் எத்தனை போடுங்க முன்னுக்கு? ஹாஃப். ஆனா கேள்வி எத்தனை மோலுக்கு இல்ல, கேள்வி அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு முதல்ல? CH3OH. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4. அப்ப 4 into ஏன் 4 போட்டேன்? ஹைட்ரஜனுக்கு ஹாஃப். இந்த 16 கிராம் தானே, அப்ப ஹாஃப் மோல். அப்ப 4 into half into 6 into 0.2. அந்த 4ஐயும் 2ஐயும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணினா 2 வரும். 4 into half எத்தனை? 2 தானே. அப்ப வெளியேடுங்க அதுக்கு ஆன்சர். 4 into half into 6.022 into 10 to the power 23. அதுல 4ஐயும் 2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணினா என்ன வரும்? 2 வரும். சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எசன கேள்வி இல்ல, அதுக்காக குழப்புற கேள்வி இல்ல, ஸ்டாண்டர்டான கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்ன பேப்பர்? மினிஸ்ட்ரியால, சரிதானே, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால, சயின்ஸ் டிபார்ட்மெண்டால, சரிதானே, எங்க இருக்க போதோ அங்க இருந்து வந்து பேப்பர். சரிதானே? இருக்கும் க்ளூஸ் இருக்குமென்னு சொன்னா சான்சஸ் இருக்குது. இதைத்தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க செமினார் பேப்பர். சரிதானே? சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். அதாவது ஒரு பேப்பர் வராது, 3-4 பேப்பர் வரும். குறைஞ்சது 3 பேப்பர் அது வரும் சயின்ஸுக்கு. போன முறை 2-3 வந்து, அதுக்கு முந்தின முறை 3 வந்து. அப்ப நீங்க எக்ஸ்பிளேஷன் மாடல பாத்துக்கோங்க, என்னென்ன யூனிட்ல வருது, எப்படி வருது, ஸ்டாண்டர்ட பாத்துக்கோங்க. கேள்வியில ஸ்டாண்டர்ட். அப்ப லேசி இல்ல கேள்வி வந்து 1-3 மெத்தனை இல்ல, கேள்வி வேற பாத்தீங்களா? அப்ப அதான் சொல்லுது. அதாவது என்ன விஷயம் வேண்டாம், இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாம வந்துட்டோமான்னு பாக்குறது. சரியா? அப்ப எந்தெந்த யூனிட் நாம என்னது பேப்பர் படிக்கிற, எந்த யூனிட் ஹைலைட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு. எந்த யூனிட் ஹைலைட் ஆகுதுன்னு பார்த்து டக்குன்னு ஓடி போய் அதுல நுழைஞ்ச மட்டும் படிச்சுட்டு வா. சரியா? இன்னைக்கு முறால் என்ன கேட்டார், மெத்ஸ் லேஸா சயின்ஸ் லேஸான்னு கேட்டார். நான் ரெண்டும் டீச் பண்றதால நான் என்ன சொல்லுவேன்டா, எனக்கு சயின்ஸ் லேஸ். ஏன் தெரியுமா? சயின்ஸ் வந்து படிச்சா அந்த நுழைஞ்ச வச்சு 10 கேள்வி செய்யலாம். மெத்ஸ் அப்படி இல்லை, ஒரே கேள்விய, அதாவது 10 விஷயத்த சரியா படிச்சா அதுல 8 கேட்பான் சயின்ஸ்ல. மெத்ஸ் அப்படி இல்லை, ஒரே கேள்விய அவனுக்கு எந்த விதமா கேட்கலுமோ, மிசேலேனியஸ் என்று அமெரிக்க பாருங்க புக்ல. அப்ப பாருங்க, அதே யூனிட்ட, அதே ஃபிராக்ஷனை அவன் டிஃப்ரெண்டா அவன் கேட்கலிருந்தானே. அப்படித்தானே? அப்ப யோசிச்சு பாருங்க. சோ மெத்ஸ் வந்து கஷ்டம். ஏனென்றா நம்மளோட கையில இருக்கிற ஒரு 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 கன்செப்ட எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகி வச்சுக்கோம். என்ன சொல்றது? ஆனா சயின்ஸ் அப்படி இல்லை, இதைத்தான் கேட்பாங்க. இந்த நாலேஜ் இருந்தா எனக்கு எல்லாம் செய்யலாம்ங்கிறத வச்சு நம்ம செய்யலாம். சரிதானே? சோ சயின்ஸ் ஈஸி, ஆனா அந்த கன்செப்டை படிச்சுக்கோங்க. எது ஹைலைட் ஆகுதோ அந்த கன்செப்டை படிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப இந்த பாருங்க, இதுல வந்து மிச்சம் இந்த 10 யூனிட்டுக்குள்ள சுத்தி இருக்குது. அதான் கெமிஸ்ட்ரியில மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணலண்டா பயாலஜி பிசிக்ஸ் எல்லாம் நீங்க சும்மா செய்வீங்க. கெமிஸ்ட்ரியில MCQ ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 35-30க்கு மேல அடிச்சாங்க பக்கம். எஸ்ஏ சாமல் எல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவா வரும். இதை படிக்க கொள்ளைய சப்போர்ட்டிவ் அது வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதை பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21ல ஒரு பிரச்சனைக்கு என்னது, இது நம்ம கிரேட் என்னது அந்த எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற யூனிட். சரிதானே? கிரேட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற யூனிட். இதுல பேண்ட் நம்பர் தந்திருக்காங்க, அப்படித்தானே? அந்த ரெசிஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறது என்ன?
ரெசிஸ்டரை கலர் கோடு. சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னே ஏதாவது ஒரு பேப்பர்ல நம்ம இதை பத்தி படிச்சோமா? எனக்கு என்ன அவ்வளவு பெருசா படிச்சு ஞாபகம் இல்லை. அப்ப இங்க இதை வந்து டார்கெட் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. சரியா? பேண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பேண்டுக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர் தந்துருப்பாங்க, அவங்களே தருவாங்க. பாருங்க, ப்ரௌனுக்கு 1, பர்பிளுக்கு 2, ரெட்டுக்கு வந்து 2, பர்பிளுக்கு 7. சரியானே? கலரிங் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ரெட், பர்பிள், ப்ரௌன், ரெட், பர்பிள், ப்ரௌன். சரி, ஞாபகப்படுத்துங்க. முதலாவது சொல்ற நம்பர் ரெட். ரெட் அதுல நம்பர் என்ன? 2. அப்ப அந்த 2 அப்படி எழுதணும். சரியானே? ரைட், கவனிங்க. கலர் கோட நான் இப்ப சொல்ல போறேன். ப்ரௌன். சரியா? பிஆர். இல்ல, அதுல இருக்கிற மாதிரி சொல்றேன்னா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கலர் என்ன? ஃபர்ஸ்ட் கலர் வந்து ரெட், ஆர். சரியா? ரெட் வந்து ஆர். சரியா? ஆர். அதே மாதிரி பர்பிளுக்கு பி போடுவோம். ப்ரௌனுக்கு வந்து பிஆர் போட்டு வைப்போம். பிஆர். ப்ரௌனுக்கு வந்து பிஆர். சரி, ரெட் கலர் என்ன? ரெட் நம்பர் என்ன? 2. சரியா? அப்ப 2 போடணும். பர்பிள் நம்பர் என்ன? 7. அப்ப 2, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் 2, 7 அப்ப 27 ஞாபகம். ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன? ஃபர்ஸ்ட் கலர் வந்து ரெட், அப்ப 2. செகண்ட் கலர் பர்பிள், 7, அப்ப 27. ஓகேவா? மூணாவது நம்பர் என்ன செய்யறா? மூணாவது நம்பர் என்ன? ப்ரௌன். ப்ரௌன் எத்தனை? 1. அந்த 1 எழுதாம 10 to the power 1 எழுதணும். 10 to the power 1 எழுதணும். அதாவது 27 into 10 to the power 1. சரியா? அப்ப ரெட், பர்பிள், ப்ரௌன் தானே அந்த ஆர்டர். அப்ப 2, 7, 10 to the power 1. 1 10 to the power 1 எழுதிருக்க. அப்ப ஆன்சர் என்ன? 27 into 10 to the power 1 என்ன? 10 தானே. அப்ப 27 into 10, 270 ohm. கிளியரா? கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ரெட்டும் பர்பிளும் ப்ரௌனும். ரெட்டுக்கு 2, பர்பிளுக்கு 7, ப்ரௌனுக்கு 1. அப்ப 2, 7. ப்ரௌனுக்கு வந்து 10 to the power 1 போட்டிருக்கேன். சரியா? இல்லையே, உடனே பாடமாக தேவையில்ல. இன்னும் சொல்ற கன்செப்ட யோசிங்க. எப்படி? முதலாவது வார கலரை அப்படியே போடணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து முதலாவது என்ன வந்திருக்கு? ப்ரௌன் வந்துட்டு வைங்களேன். ப்ரௌன், பர்பிள், ரெட் வந்துட்டு வைங்களேன். இப்படி வந்தா ப்ரௌனுக்கு என்ன? 1. பர்பிளுக்கு எத்தனை? 7. ரெட்டுக்கு எத்தனை? 2. அது மூணாவது எழுதுறது 2 எழுதுது. அதை 10 to the power 2 எழுதணும். சரியா? எழுதினா 1, 7, 17. இது 10th பிளேஸ், இது 1 பிளேஸ். அப்ப 17 into 10 to the power 2 எத்தனை? 100. அப்ப 1700 ohm வரும் ஆன்சர். சரி, அது டிஃபரெண்டா வருது. நான் சொன்னது வந்து இப்படி வந்தா, இதுல எப்படி வந்திக்குது நான் சொல்றேன். இன்னொரு கேள்வி மாதிரி சொல்றேன். அதாவது ப்ரௌன், பர்பிள், ரெட்னு வந்தா 1, 7. மூணாவது எழுதுறத 10 to the power எழுதணும். சரியா? 1, 7, 17. அது போற மூணாவது எழுதுற 10 to the power எழுதணும். சரியா? இல்ல இன்னொரு விஷயம் இருக்குது. அது சரி, என்ன நீங்க குழம்பிடுவீங்க. ரெட் பேண்டா, சில்வர் பேண்டா, கோல்ட் பேண்டா, சில்வர் பேண்டான்னு பார்த்து அதுல அந்த வார ஆன்சர்ல 100க்கு 10%, 5% கழிக்கணும். டொலரன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அந்த யூனிட் கொஞ்சம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. சரியா? இது ஓகே. இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டொலரன்ஸை பத்தி யோசிக்க தேவையில்லை. அப்படி வந்தா நம்ம செஞ்சு பார்ப்போம். அலட்ட தேவையில்லை. அடுத்தது, which of the following pairs of substances of the homogeneous mixture when mixed together? Pair of substances from a homogeneous mixture. சொல்லுங்க பாப்போம். homogeneous meaning என்ன மீனிங்? சிம்பிளா கண்டுபிடிக்கிறேன்டா. இங்க வரும், ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்குதானே, அங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த கிளாஸ்ல டாப் டு பாட்டம் ஒரே கலர்ல இருக்குதான்னு பாருங்க தண்ணி. அப்படி இருந்தா அதுல பேர் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஆனா மேல கொஞ்சம் லைட்டா, அடியில நல்ல டார்க்கா, நடுவுல கொஞ்சம் மீடியம் கலர்ல அந்த டென்சிட்டி, அந்த பார்ட்டிகல் டென்சிட்டி டிஃபரெண்ட் த்ரூ த என்டையர் சொல்யூஷன். அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். சரியா? நீங்க ட்ரிங்க் பவுடர் ஒன்று கலந்து பாருங்க, ட்ரிங்க் பவுடர் ஒன்று மிக்ஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? ஃபுல்லா பார்த்தா மேல வந்து கொஞ்சம் லைட் கலர் ஆகிக்கும், கீழே வந்து டார்க் கலர் ஆகி கோடியில் ஒன்று மிக்ஸ் பண்ணிடும். அப்படிதான் நிற்கும். ஆனா நீங்க சீனியர் காலேஜ் பாருங்க, மேலே இங்கிலேயும் ஒரே கலர்ல தான் நிற்கும். சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, ஹோமோஜீனியஸ். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? இதுல எனக்கு என்னடா, வாட்டரோட எத்தனால். எத்தனால்ங்கிற யாரு தெரியுமா? எத்தனால் வந்து